வந்துச்சுடா. அது வந்து தப்பா நாடகமா புரியிட்டாரு பாதா. மாமா நீங்க கோபப்படுறீங்க. ஒரு நாட்டுக்கு மன்னராக போகிறேன். விழுந்தால் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் என்ற வழிமுறை சூத்திரா. யாரோ ஒரு ஏழை பரதேசிவரோட காதலிக்கிறார். அது நடக்கப்பா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த அந்த பெரிய இரு மனமும் மறுமனதாகி விட்டது. அடுத்தது என்ன? திருமணம் தானே செய்து உன் தந்தையின் உடலிலே உயிர் மூச்சு இருக்கிறாய். உனக்கும் அவனுக்கும் திருமணம் நடக்காதா? அப்பாலாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. நீ என்ன சொல்லிட்டு அவரு என்ன சொல்றது? நான் சொல்றப்ப என் உடம்புல கடைசி ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அந்த பெண்ணு தான் திருமணம் செய்து கொள்வேன். என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவங்க கல்யாணத்துல 5 முறை நான் சாப்பிடுவேன். இல்லைன்னா சுரேஷ் சாப்பிடுவேன். மன்னன் உடம்பில் உயிர் இருந்தால் தானே இதை பார்ப்பான். இவனை விடவே கூடாது. அடுத்த திட்டத்தை இது இப்படியே விடக்கூடாது. இப்படியே விட்டாதான் நமக்கு ஆபத்து. அதனால அதே கட்டி நுந்து நான் கல்புத்த போறேன். கொஞ்சம் ஒரு எண்ணி வேலை தேடி வந்தேன். வேலை கிடைக்கவில்லை. இளவரசி ஆற்றில் அடித்துக் கொண்டு போனது. காப்பாற்றினேன். இருமணம் ஒரு மனமானது. காதலித்தேன். காதலித்து விட்ட பிறகு அவருடைய அப்பாவை பார்க்க வேண்டும். மறுபடி பெண் கேட்க வேண்டும். திருமணத்தை முடிக்க வேண்டும். சங்கீதம் எனக்கு திருமணம். மன்னரை பார்க்க மன்னா. என்னடா இந்த அரண்மனை? என்னடா அதே? என்னடா அது? அவன் உள்ள வந்துட்டீங்க. நான் மச்சலாடா இப்பதான் வந்து போறான். இவன் வந்து போறான். என்னடா அரண்மனை? போனாலும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். உங்க குடும்பம் நான் சொன்ன குடும்பம். என்னடா அவன் லவ் பண்ணிட்டு குடும்பம் அவன் குடும்பம். என்னடா என் அரண்மனை நான் வந்து அதை லவ் பண்ணிட்டு நீங்க கொஞ்ச நேரம் கேப் போறீங்களா? சரி என்ன நடந்தது? ஆடு நடந்து கோயில் நடந்து எல்லாம் நடந்துக்குதா? அப்படின்னு நான் பேசுறேன். நீ முதல்ல நீங்க 2 பேர் லவ் பண்ணீங்களா? சரி விடு, ஏதோ ஒன்று லவ் இல்ல. அதுக்கப்புறம் உங்க மச்சின் லவ் பண்ண. ஆமா, இப்போ உங்க தங்கச்சி ஒண்ணு இருக்குது. உங்க தங்கச்சி சங்கீதா அது ஒரு பையனை லவ் பண்ண. அவளே ஒரு கால் நம்பர். அவளே மொத்தம் லவ் பண்ண. அவ எப்ப மொத்த கேள்வி கட்டவனா அவளே போய் என்ன லவ் பண்ணலாம். அவளே யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. ஆயா இப்படி சிரிச்சாங்களே, இவங்க லூசா நான் லூசா? அதிகமா சிரிக்கிறதா லூசா? அவளே அண்ணா போய் லவ் பண்ணி சொன்னா கூட அவளே லவ் பண்ண மாட்டாங்க. அப்படி கிடையாது. வேற இந்த காதலுக்கு கண்ணு கிடையாது. அவன் நல்லா இருக்கிறானா, சாப்பாக்குறானா, கருப்பாக்குறானா, எப்படி இருக்கிறானான்னு தெரியாது. ஏன்னா அது பாட்டு வந்துடும். அது லவ். அது மொத்தம் வந்துச்சு. இப்பதான் ஒருத்தன் பேசிட்டு போயிங்கிறான். இளவரசன் நான் லவ் பண்றேன், மன்னர்கிட்ட போய் மன்னர்கிட்ட பொண்ணு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒப்பாக இருப்பாரு அந்த அறையாண்ட போயிங்கிறான். ஆமா பாத்தங்க. எத்தனை நடக்க போகுது திட்டத்தை வெளிப்பார்த்து மனமுடிக்க வேண்டும் நினைத்தேன். அவன் ஒரு நாட்டியக்காரன். போனால் போகட்டு திருமணத்தை முடித்து விழுந்தால் வெள்ளிக்கிழமை என்று நான் என் மகனுக்கு மணிமணி சூட்டு விழா நாடெங்கு பரசாற்றி இருக்கிறேன். என் மகன நல்ல பெண்ணை திருமணம் செய்து வைத்து இந்த நாட்டுக்கு மணிமணியை சூட்ட நினைத்தேன். இப்படி நடக்கும் என்று கடவுளும் எதிர்பார்க்கவில்லை. என்ன செய்வது? தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு
உனக்கு என்ன புத்தி வேலை வைத்து விட்டதா? தருதல பயலே, என்ன தனிமையில் உளறிக் கொண்டிருக்கிறார்? என்ன மரியாதை தரையோடு உனக்கு என்னடா மரியாதை கிடைக்கிறது? இந்த நாட்டை ஆளப்பட செய்ய நான் தானே. எனக்கு விடுத்து உன் மகனுக்கு மணிமுடி சுத்த வேண்டும் என்று நினைக்கிறாயே, நீ மனித நாயில மிருகமா? அறிவு கட்ட தந்தை யார் தெரியுமா? மகாபாரத திருநாட்டில போல கொடுமையான இடம் படைத்தவன் நீயோ துரியோதனன். உன்னிடத்திலே இந்த நாட்டை ஒப்படைத்தால் இந்த நாடு என்ன கதி கணக்கு எனக்கு தெரியுண்டா. நான் யார் தெரியுமா? வாழ்ந்து மன்னன், நாட்டு மக்களை வாழ வைக்கக்கூடியவன், நாட்டை அழிக்க பிறந்தவன். உன் தந்தை சரியில்லைக்காக நாட்டு மக்களை விரட்டடித்து உன் தந்தையை கொன்றான். உன் தந்தைக்கு இருக்கும் புத்திதான் உனக்கு. என் செவிக்கிறார் கிழட்டு பயிலை அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம்? அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம்? அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம்? அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம்? ஓடோரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம், ஓ வேர்வ துளிதான் பராபடிக்கும் இதிகாசம். உன்னை போல தெய்வம் இல்லை, உன்னை போல கோயில் இல்லை, சொன்ன வந்த யாரும் இல்லை, சொல்லித்தர யாரும் இல்லை. அப்பா அப்பா அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம்? அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம்? வறுமைய கண்டதில்லை, வடிமனம் நின்னதில்லை, எதையுமே தனக்கினே எதையும் நீ சேர்த்ததில்லை. வறுமைய கண்டதில்லை, வடிமனம் நின்னதில்லை, எதையுமே தனக்கினே எதையும் நீ சேர்த்ததில்லை. உழைச்சி உழைச்சி நீ ஓடாதே, எழுத படிக்க நீ ஏடாதே. உழைச்சி உழைச்சி நீ ஓடாதே, எழுத படிக்க நீ ஏடாதே. அள்ளும் பகலோ துயர கடலில் நீராடி, என்னால மரமானக்கிற போராடி. அள்ளும் பகலோ துயர கடலில் நீராடி, என்னால மரமானக்கிற போராடி. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம்? அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம்? ஓடோரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம், வேர்வ துளிதான் பராபடிக்கும் இதிகாசம். உன்னை போல தெய்வம் இல்லை, உன்னை போல கோயில் இல்லை, சொந்த
ஒரு கோட்டு வாடா நீ நானும் கரெக்டா இருக்கா இது யாருக்கு சொல்லாதடான்னு சொன்னியே மச்சி வச்சிருந்தேன்ப்பா ஐயோ சம்பளம் ஏத்திட்டாரன்னு சொன்னியாப்பா அடுத்த மாசத்துல உனக்கு 2500 ரூபாய் தரேன்ப்பா இப்படி போயிட்டியாப்பா பொண்ணுட்டும் புள்ளங்கிட்டும் சொல்றேன்னு சொன்னியாப்பா சொல்லாம போட்டியாப்பா பரவாயில்லப்பா அவங்க 3000 ரூபாய் தருவாங்கப்பா அப்பா கொண்டு வந்த சீமானே சீமானே நாடி கட்டி கொடுப்பாங்க யாருக்கிட்ட சொல்லுவேன் இறப்பது ஒரு முறை தன்னுடைய ஆட்கால முடிந்து அடைக்கலத்தை இவரா இந்த கொலை செய்தார்? இல்ல, இவர் செய்திருக்க மாட்டாருடா. அண்ணா, என்ன தெரியாதுமா? அப்ப அண்ணா நீ சொல்வது பொய்யா? ஐயோ அம்மா, இல்ல போய் சொல்றோம். நாங்களா போய் சொல்றதுக்குனே பிறந்துக்கிறோம். மாமனார் போயிட்டு கஷ்டத்துல இருக்கிறோம். நாங்க தான் போய் சொல்றோம். டாபர் கேட்டு பாரு, அவன் கேட்டு பாரு, அவன் எல்லாத்தையும் சொல்லுவான். நான் சொல்றேன், உண்மையை சொல்லத்தான் வேண்டும். சொல்கிறேன் உண்மையை. நான் சொல்வதில் ஒரு பொய்யும் கிடையாது. ஐயா அரண்மனையில் நான் தான் காவல் இருந்தேன். மதில் செவத்தை காவல் சுத்தி வந்து கொண்டிருந்தேன். அப்போ திடீரென்று ஒரு சவுண்டு தடால் என்று என்னவென்று திரும்பி பார்த்தேன். மதில் செவரு யார் இவன்? மதில் செவத்தை ஏன் எகிரி குதிக்கிறான் என்று அவனை நோக்கி பார்த்தேன். அவன் குடுகுடு என்று ஓடினான். ஓடுகிறான் பின்னாடியே நான் ஓடினேன். உன் தந்தை இருந்தார் அந்த அறையாண்ட போய் நின்னான். ஏன் நிக்கிறான்னு ஒத்து பார்த்தேன். கதவு தட்டினான். டங் 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 என்று உன் தந்தை கதவை திறந்தார். உடனே உள்ள போயிட்டான். ஏன் உள்ள போறான்னு பார்த்தேன். மறுபடியும் கதவு சாத்தினாங்க. சவுண்ட் கேக்குது உள்ள போயிட்டாங்க. நான் சந்துல பார்த்தேன் என்ன பேசுறாங்க. 2 பேரும் காரசாரமா பேசிக்கிறாங்க. உங்கப்பா இவனும் என்ன பேசுறாங்க பார்த்தேன். என்ன சொன்னா ஏது சொன்னா தெரியல. உங்கப்பா உடனே பாரு அவன் கஜ்ஜத்தான் ஒரே சொல்லி உலகத்தான் நடந்தது. அங்க ஒரு கண்ணால் மாதிரி ஒரே அநியாயமாக பணத்துக்காக என்னுடைய தந்தையை கொலை செய்து விட்டாயே. நீ எல்லாம் ஒரு மனிதனா? பணம் எவ்வளவு வேண்டும் கேட்டிருந்தால் வாரி வாரி கொடுத்திருப்பாரு. பாவி, இனி உன்னை உயிரோடு விட்டால் பணத்துக்காக என்னுடைய அண்ணனை கொண்டாட விடுவார். இனி இந்த நாட்டில் இருக்க கூடாது. எங்கேயாவது போய்விடு. இனி இந்த நாட்டில் இருக்க கூடாதுன்னா அடுத்து நாட்டு விட்டு நாட்டு என்ன வேலை பாக்குறேன்? வேலை தேடி தனி வேலை கிடைக்கல. சரி, மண்ணனை பார்த்து வேலை கேட்கலான்னு வந்தேன். பார்த்தா திடீர்னு கொலை செய்து. என்ன வேலை செய்வேன்? எதுன்னு தெய்வமில்லை. என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? தெரிஞ்ச வேலை எதை வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த கரண்ட்ல கை வை. ஐயோ, உயிர் போயிடுமே. உயிர் போயிடுமே. உனக்கு தேவை வேலை தானே. உயிர் போகாதடா, ரத்தம் தான்டா போகும். உயிர் எங்கடா போகும்? ரத்தம் போனா உயிர் போகாதா? அது அப்புறம் போயிட்டு. ஏய், அரண்மனையில வந்து எங்க மாமனார் சுட சுட டீ கூட குடிக்க மாட்டாரு. ஐயோ, எப்படியா சூப்பரா நீ ஜாட்டி சுத்து ஸ்டைலே வேற. எப்படியா வீரே சுத்துறீங்க. ஏய் ஏய் எப்படிடா? ஏய் என்னடா உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ஐயோ அம்மா போய்டுமா. ஐயோ
நான் கொலை செய்யல. ஏமா? ஏய், அம்மா. ஐயோ, என்னடா மெமிக்ரி பண்ற பொம்பளை வயசுல டேய். அம்மா அப்படினா ஐயோ வலிக்குது. நீ பாடு போ. உள்ள பால் வாங்கிட்டு போ. புறப்பட மீனா. ஏய், பால் உள்ளுக்குது. பயமோட உள்ளுக்குது. போ போ. உன்னுடைய பெயர் உதயகுமார். உதயகுமார். எதற்காக அரண்மனைக்கு வந்தா? மன்னரை பார்த்து வேலை கேட்கலான்னு வந்தேன். உன்னை பார்த்தா யாரோ கொலை செஞ்சிருக்காங்க மன்னரே. டேய்! என் சிறிய தந்தையை கொலை செய்தவனே இந்த கல்லழகர் தான். அட பாவி, நான் உன் நல்லவனை பார்த்து நீ ஒரு கெட்டவனா? யாரை பார்த்து கெட்டவன் என்று உரைக்கிறான்?